கூகுளோட ஏஐ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி நம்ம பயன்படுத்துற ஆண்ட்ராய்டு அனுபவத்தையே அடியோடு எப்படி மாத்தப் போகுதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். கூகுள் தன்னோட டெக்னாலஜியோட ஒவ்வொரு லேயரையும் ஏஐ மையமா வச்சு எப்படி ஒண்ணுக்கொன்னு இணைக்குதுங்கிறத நாம இங்க ஆழமா தெரிஞ்சுக்கலாம். சரி, ஏஐ பத்தின பேச்செல்லாம் இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கு. ஆனா அந்த அடுத்த கட்டம் அப்படி என்னவா இருக்கும்? வாங்க பார்க்கலாம். இதுதான் விஷயமே. ஏஐ என்னவெல்லாம் செய்யும்னு நம்ம இப்ப பார்த்துட்டோம். ஆனா உண்மையான கேள்வி என்னன்னா, அதோட திறமைகளை எப்படி நமக்கு ரொம்ப உதவியா சரியான நேரத்துல சரியான இடத்துல கொண்டு வந்து சேர்க்கறதுங்கிறது தான். கூகுள் இந்த புதிருக்கு தான் விட தேடிட்டு இருக்கு. அப்போ இந்த பெரிய கேள்விக்கு கூகுள் கிட்ட என்ன பதில் இருக்கு? ஏஐ உண்மையிலேயே பயனுள்ளதா மாத்த அவங்க என்ன செய்றாங்கன்னு பார்க்கலாம். அதாவது ஏஐயோட உண்மையான பவர் தனித்தனி பாகங்கள்ல இருந்து வராது. இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி ஹார்ட்வேர்ல இருந்து சாஃப்ட்வேர் வரைக்கும் எல்லாமே ஒன்னா இணையும் போது தான் அதோட முழு திறனும் வெளிப்படும். அப்போ இந்த முழு அடுக்கு ஒருங்கிணைப்புன்னா இல்ல, ரொம்ப சிம்பிள். அதுக்காகவே பிரத்யேகமா செஞ்ச சிப், அதுக்கு மேல ஆபரேட்டிங் சிஸ்டம், அதுக்கு மேல ஏஐ மாடல்ஸ், கடைசியா நம்ம யூஸ் பண்ற ஆப்ஸ், இது எல்லாத்தையும் ஒரே நோக்கத்துக்காக, அதாவது ஏஐய சிறப்பா இயங்க வைக்கிறதுக்காகவே உருவாக்குறது தான் இந்த உத்தி. இது ஒரு பெரிய பில்டிங் கட்டுற மாதிரி யோசிச்சு பாருங்க. சிலிகான் சிப் தான் அதோட ஃபவுண்டேஷன். அதுக்கு மேல ஓஎஸ், அப்புறம் ஒவ்வொரு மாடியா ஏஐ மாடல்ஸ், கடைசியா நாம எல்லாரும் பயன்படுத்துற ஆப்ஸ். இந்த 4 லேயரும் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சு வேலை செய்யுது. சரி, இப்போ கூகுளோட இந்த ஒருங்கிணைந்த ஏஐ சிஸ்டத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் அதுல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மொத்த சிஸ்டத்தோட ஆரம்பமே ஏஐக்காகவே பிரத்யேகமா டிசைன் பண்ண ஹார்ட்வேர் தான். கூகுள் தன்னோட டேட்டா சென்டருக்காக உருவாக்குற டிபியூவா இருக்கட்டும், இல்ல நம்ம பிக்சல் போன்ல இருக்கிற டென்சர் சிப்பா இருக்கட்டும், எல்லாமே ஏஐ மனசுல வச்சு தான் உருவாக்கப்படுது. இந்த சிஸ்டத்தோட மூளையா செயல்படுறது ஜெமினி மாடல்ஸ் தான். இதுல ரொம்ப பவர்ஃபுல்லான கிளவுட் மாடல்ஸ்லேருந்து நம்மோட பர்சனல் டேட்டாவை போன்லயே பத்திரமா வச்சு ப்ராசஸ் பண்ற ஜெமினி நானோ வரைக்கும் பல விதம் இருக்கு. கூகுளோட ஜெம்மா மாதிரி ஓப்பன் மாடல்ஸ்லாம் எப்படி இவ்ளோ திறமையா இருக்கு? ஏன்னா அதுவும் கூகுள் டீப் மைண்டோட அதிநவீன ஜெமினி தொழில்நுட்பத்தோட அடிப்படையில தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த சார்ட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஜெமினி டெக்னாலஜில உருவான மாடல்ஸ் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு. கணக்கு, அறிவியல் மாதிரி கடினமான விஷயத்துல கூட ஜெம்மா மத்த மாடல்ஸை விட ரொம்ப சிறப்பா செயல்படுது. அப்போ இந்த மொத்த சிஸ்டத்தோட முதுகெலும்பே நம்ம ஆண்ட்ராய்டு ஓஎஸ் தாங்க. இதுதான் ஜெமினியோட பவரை வாங்கி நம்மளோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ல கலந்து எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கிற ஒரு பாலமா இருக்கு. சரி, தியரி எல்லாம் போதும். இந்த டெக்னாலஜி நிஜ வாழ்க்கையில எப்படி வேலை செய்யுது, இதனால நமக்கு என்ன லாபம்னு சில நிஜமான உதாரணங்களோட பார்க்கலாமா? இங்க பாருங்க, ஒரு சூப்பரான எடுத்துக்காட்டு ஓப்போ. அவங்க கூகுளோட இந்த முழு அடுக்கையும் பயன்படுத்தி தன்னோட 70 கோடி வாடிக்கையாளர்களுக்கு ஏஐ அனுபவங்களை கொடுக்கறாங்க. இதனால இது வெறும் கூகுள் ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல, முழு ஆண்ட்ராய்டு உலகத்துக்கே பயனுள்ளதா இருக்கு. ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர்னு எல்லாம் ஒன்னா சேர்றதுனால கிடைக்கிற நன்மையை பாருங்க. ஓப்போ ஏஐ அல்காரிதம்ஸ்க்கு ஆகிற பவர் செலவை 27% குறைச்சிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம்! அதே மாதிரி தான் வேகமும். இந்த முழு அடுக்கு சிஸ்டத்தால ஏஐ ஃபீச்சர்ஸ் 40% வரைக்கும் வேகமா வேலை செய்யுது. இது நம்மளோட அனுபவத்தையே மாத்திரும் இல்லையா? இதோ கூகுளோட சொந்த டிவைஸ்ல இருந்து ஒரு செம்ம எக்ஸாம்பிள். பிக்சல் 9ல இருக்கிற இந்த புது ஆப் ஜெமினி நானோவை யூஸ் பண்ணி ஒரு ஸ்கிரீன்ஷாட்ல இருக்கிற டெக்ஸ்ட், இமேஜ் ரெண்டையுமே புரிஞ்சுக்குது. இதனால உங்க ஸ்கிரீன்ஷாட்குள்ள என்ன இருக்குன்னு கூட நீங்க தேடலாம். இது ஆன் டிவைஸ் ஏஐனால மட்டும்தான் சாத்தியம். ஜெமினி எப்படி ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி பல வேலைகளை ஒரே நேரத்துல செய்யுதுன்னு பாருங்க. நீங்க ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்ண ஒரு பிளான் பண்ண சொன்னா, அதுவே மேப்ஸ்ல நல்ல இடமா தேடி உங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்புறதுக்கு ஒரு மெசேஜையும் ரெடி பண்ணிடுது. இந்த மாதிரி பல படிகள் கொண்ட சிக்கலான வேலைகளை ரொம்ப சுலபமாக்கிடுது. சரி, இப்போ இந்த ஒருங்கிணைந்த டெக்னாலஜி நம்மள எங்க கூட்டிட்டு போக போகுது? அதோட நீண்ட கால பார்வையை நோக்கி போவோம். ப்ராஜெக்ட் ஆஸ்ட்ரா, இதுதான் இந்த முழு அடுக்கு உத்தியோட உச்சம்னு சொல்லலாம். ஏஐ உதவியோட அடுத்த கட்டம் இதுதான். இது உங்கள மாதிரியே உலகத்தை பார்த்து கேட்டு புரிஞ்சுக்கிற ஒரு உதவியாளர். இது ஒவ்வொரு டிவைஸ்லயும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும். மொபைல் போன்ல நீங்க பார்க்குற விஷயத்த பத்தி அதுகிட்ட பேசலாம். அதே சமயம் ஒரு ஸ்மார்ட் கிளாஸஸ்ல உங்க கண்ணு முன்னாடியே தேவையான தகவல்களை அது காட்டும். எங்க போனாலும் இந்த உதவியாளர் உங்க கூடவே இருப்பார். சரி, இந்த ஃபியூச்சர் டெக்னாலஜிலாம் எப்போ நமக்கு கிடைக்கும்? அடுத்த வருஷம் மார்ச் மாசத்துல இருந்து ப்ராஜெக்ட் ஆஸ்ட்ராவோட சில முக்கியமான அம்சங்கள் ஜெமினி அட்வான்ஸ்டு மூலமா நம்ம ஆண்ட்ராய்டு டிவைஸ்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஆக கடைசியா நாம யோசிக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி இதுதான். நாம பார்க்கறதெல்லாம் பார்த்து நமக்காகவே ஒரு உதவியாளர் வேலை செய்ய ஆரம்பிச்சா நம்ம டெக்னாலஜியோட பழகுற விதமும், ஏன் இந்த உலகத்தோட நம்ம பழகுற விதமுமே மொத்தமா மாறிடும் இல்லையா? யோசிச்சு பாருங்க.